நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி, சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. உங்கள் ஜாஷ்வா டிவி மற்றும் குழந்தைகள் இயேசுவுக்கு சொந்தங்கள் வழங்கும் என்ன படிக்கிறோம் என்று தெரியாமல் உங்கள் பிள்ளைகள் ஞாயிறு பள்ளி போகிறார்களா? கவலைப்படுகிறீர்களா? உங்களை போன்ற பெற்றோர்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சிதான் பிள்ளைகளுக்கு என்ன கற்றுக் கொடுக்க என்று தெரியாமல் திகைக்கிறீர்களா? உங்களை போன்ற ஞாயிறு பள்ளி ஆசிரியர்களுக்கு உதவத்தான் வணக்கம் அண்ட் வெல்கம் டு த நியூ எபிசோட் ஆஃப் டுடே சண்டே ஜாம். சண்டே ஜாம் நிகழ்ச்சியை பார்க்குறீங்க, ஆவலோட காத்திருக்கீங்க. நாங்களும் உங்களை சந்திக்கிற ஆவலோட காத்திருக்கிறோம். சண்டே ஜாம் என்பது உங்கள் வாழ்க்கையிலே உங்களை இயேசுவோடு இன்னும் நெருக நிற்கிற ஒரு அருமையான நிகழ்ச்சி. ஜாம், ரெண்டு பிரெட் கிட்ட ஜாம் வைக்கிற மாதிரி இயேசுவுக்கும் நமக்கும் இடையே அன்பை இணைத்து நம்மை இணைக்கிற, நம்மை உருவாக்குற, நம்ம வளர்க்கிற, நம்மை ஆளாக்குற, நம்ம பெரியோராக்கிற, உருவாக்குகிற என்னென்ன உண்டு அவ்வளோ சொல்லலாம், அவ்வளோ செய்ய நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சி. இந்த சண்டே ஜாம் நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பது எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கும் நீங்கள் ஆசைப்பட்டபடியே சிறப்பான பாடல்கள், வசனங்கள், கதைகள், இன்னும் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே இருக்குது. நாங்கள் சொல்லிட்டு ரெடியாக இருக்கிறோம். நீங்கள் கேட்க ரெடியாக இருக்கீங்களா? கரெக்ட், நீங்கள் ரெடியாக இருக்கனால உட்காந்துருக்கீங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும், நிகழ்ச்சியை ஜெபம் பண்ணி ஆரம்பிக்கணும். ஜெபம் பண்ணும்போது என்ன பண்ணணும்? கையை கூப்பி கண்ணை மூடணும். கையை கூப்பி கண்ணை ரெடியாக இருக்கீங்களா? ஜெபம் பண்ணும்போது ஏசப்பாட்ட பேசுகிறோம், மற்ற ஜாலியாக இருக்கலாம். ஆண்டவர்கிட்ட பேசும்பொழுது ஆண்டவரோட மனம் ஒத்து பேசணும். ஓகேயா? என்னதான் இருக்கக்கூடாது. நான் சொல்ல கூட சேர்ந்து சொல்கிறீங்களா? அன்புள்ள ஆண்டவரே, இந்த சண்டே ஜாம் நிகழ்ச்சிக்காக உங்களுக்கு நன்றி. இந்த நாளின் நிகழ்ச்சி மூலமாக என்னோடு பேசும், என்னையே வழி நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். வெரி குட். யாரெல்லாம் ஜெபத்தை சேர்ந்து சொன்னீங்க? ஓ, எல்லாரும் சொன்னீங்களா? வெரி குட், எல்லாரும் சொன்னீங்க. வாயிலிருந்து சொன்னீங்களா, உதட்டிலிருந்து சொன்னீங்களா? வாய் உதற ஒண்ணுதான் அப்படிங்கிறீங்களா? உள்ளத்தை சொன்னீங்களா, உதட்டிலிருந்து சொன்னீங்களா? உள்ளத்துன்னு சொன்னீங்க. நீங்கள் எல்லாமே சண்டை ஜாம் பிள்ளைகள், ரொம்ப நல்ல பிள்ளைகள். ஆனால் நீங்கள் ஒரு நாளுமே போய் சொல்ல மாட்டீங்க, எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். நீங்கள் எல்லாம் ஏசப்பு பிள்ளைகள். சரி, இன்றைக்கு முதல் வழக்கம் என்ன பண்ணுவோம்? பாடல் பாடி நிகழ்ச்சி ஆரம்பிப்போம். புது பாடல் கற்றுக்கொள்வோம். இன்னைக்கு நமக்கு பாட்டு சொல்லி கொடுக்க யார் வராங்க தெரியுமா? இன்னைக்கு அண்ணன்மார் வர போகிறாங்க. யாரு? வசந்தகுமார் அண்ணனும் ஃப்ராங்க்லின் அண்ணனும். உங்களுக்கு தெரியுமா, இந்த வசந்தகுமார் அண்ணனும் ஃப்ராங்க்லின் அண்ணனும் எம்எஸ்சி படிக்கிறாங்க. எம்எஸ்சி ஃபர்ஸ்ட் இயர். அவங்க படிச்சுட்டு இருக்கும்போதே ஆண்டருக்கா ஒளிஞ்சிருக்கா கிடந்து வந்துருக்கிறாங்க. அவங்க நீங்கள் ஜோம் பண்ணீங்களா? ரெண்டு அண்ணனும் ஆசீர்வாதமாக இருக்கணும், எங்களுக்கு கற்றுத்தராங்க, அவங்கள ஆசீர்வாதிங்க ஆண்டு. நீங்கள் ஜோம் பண்ணியிருக்கீங்களா? ஓகே, இப்போ நம்ம வசந்தகுமார் அண்ணன் ஃப்ராங்க்லின் கூப்பிட்டுருவா. ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்ன ஒரு சத்தத்தையும் காணோம்? அண்ணே, அவங்களாம் நாங்கள் நல்லா இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சைலண்டாக மௌனமாக சொல்கிறாங்களோ? ஆமாம், மௌனமாக சொல்கிறாங்க. சரிண்ணே, இப்போ இன்னைக்கு நம்ம ஒரு புது பாட்டு கற்றுக்கிட போகிறோம். ஓகேண்ணே, கற்றுக்கலாமாண்ணே? நீங்கள் முதல்ல ரெடியாக இருக்கீங்களா? நான் ரெடி தானே, எங்கள் பிள்ளைங்களும் ரெடியாக இருப்பாங்கண்ணே. அப்படியா? ஆமாண்ணே. பொதுவாக பார்த்தீங்கன்னா அந்த கீழ் படின்னு சொன்னாலே எல்லாரும் அந்த வாசல் படியில் கடைசி பார்த்தீங்களா, இதே மாதிரி தான் எல்லாரும் நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் அப்படி கிடையாது. கீழ்ப்படி அப்படின்னா என்னது உங்களுக்கு தெரியுமாண்ணே? கீழ்படிறதுனா நம்மளோட வயசுக்கு மூத்தவங்க, டீச்சர்ஸ், பேரண்ட்ஸ் சொல்றத ஒபே பண்றது. ஓ ஆமா, கடைக்கு சொல் பேச்செல்லாம் கேட்கறது கீழ்படிதல். கடைக்கு போனா போயிட்டு வரணும். ஓ சரி, அதெல்லாம் போக முடியாது அப்படின்னு கத்தக்கூடாது. புரியுதுண்ணே, புரியுது. நம்ம எல்லாருக்கும் கீழ்படிணும் அப்படின்னா. இப்போ யார் யாருக்கு கீழ்படின்னு சொல்லி இந்த பாட்டில் கற்றுக்கலாம். ஓகேவா? ஓகே, ரெடியானே? ரெடினே. நல்லா கவனிங்க சரியா எல்லாரும்?
கீழ்ப்படி 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 தம்பி கர்த்தரின் கட்டளைக்கு கீழ்ப்படி 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 தம்பி கர்த்தரின் கட்டளைக்கு கீழ்ப்படி கீழ்ப்படிதல் ஒன்றே கர்த்தர் வழி செல்லும் முதற்படி கீழ்ப்படிதல் ஒன்றே கர்த்தர் வழி செல்லும் முதற்படி கீழ்ப்படி 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 தம்பி கர்த்தரின் கட்டளைக்கு கீழ்ப்படி 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 தங்கை கர்த்தரின் கட்டளைக்கு கீழ்ப்படி ஏனோக்கை போல தேவனோடு சஞ்சரி நோவாவை போல உத்தமனாய் வாழ்ந்திடு ஏனோக்கை போல தேவனோடு சஞ்சரி நோவாவை போல உத்தமனாய் வாழ்ந்திடு ஆபிரகாமை போல விசுவாசியாயிரு ஈசாக்கை போல அனுதினம் தியானித்திடு ஆபிரகாமை போல விசுவாசியாயிரு ஈசாக்கை போல அனுதினமும் தியானித்திடு கீழ்ப்படி 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 தம்பி கர்த்தரின் கட்டளைக்கு கீழ்ப்படி. ஓகே குட்டீஸ், பாட்டு எல்லாத்துக்கும் பிடிச்சிருந்ததா? புரிஞ்சுதானே இப்போ நான் ஏன் கீழ்ப்படின்னு சொன்னேனே? புரியுது. நம்ம யாருக்கெல்லாம் கீழ்ப்படினோம்? நம்ம பெரியவங்களுக்கு கீழ்ப்படினோம். கீழ்ப்படினோம். நம்ம முக்கியமா யாருக்கு கீழ்ப்படியணும்? ஏசப்பாக்கு கீழ்ப்படியணும். ஓகே, அதே மாதிரி நம்ம வீட்டில் இருக்க பெரியவங்களுக்கும் நம்மளோட சீனியர்ஸ் எல்லாருக்கும் நம்ம என்ன பண்ணணும்? கீழ்ப்படியணும். ஓகே, அதான் அந்த பாட்டுன்னு சொல்கிறேன். ஓகேவா? இப்போ எங்கள் கூட சேர்ந்து கற்றுக்கலாமா? 2 லைனாக சொல்லித்தரோம், கற்றுக்கோங்க. சரியா? ரெடியானே? ஓகேண்ணே. கீழ்ப்படி 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 தம்பி கர்த்தரின் கட்டளைக்கு கீழ்ப்படி. பாடுங்க. கீழ்ப்படிதல் ஒன்றே கர்த்தர் வழி செல்லும் முதற்படி. பாடுங்க. கீழ்ப்படி 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 தம்பி கர்த்தரின் கட்டளைக்கு கீழ்ப்படி. பாடுங்க. சொல்லலாமா? ஏனோக்கை போல தேவனோடு சஞ்சரி நோவாவை போல உத்தமனாய் வாழ்ந்திடு. பாடுங்க. அடுத்த 2 லைன்ஸ் பாடலாமா? பாடலானே. ஆபிரகாமை போல விசுவாசியாயிரு ஈசாக்கை போல அனுதினமும் தியானித்திடு. பாடுங்க. கீழ்ப்படி 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 தம்பி கர்த்தரின் கட்டளைக்கு கீழ்ப்படி. பாடுங்க. சூப்பர், எல்லாரும் அருமையாக பாடிட்டீங்க. இப்போ இந்த பாட்டுக்கான ஆக்ஷன் பார்க்கலாமா? பார்க்கலாமாண்ணே? பார்க்கலானே. சரி, எல்லாரும் சத்தமாக பாடணும். சரியா? அப்போ தான் நாங்கள் ஆக்ஷன் பண்ணுவோம். ஓகேவா? ரெடியா? கீழ்ப்படி 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 தம்பி கர்த்தரின் கட்டளைக்கு கீழ்ப்படி. கீழ்ப்படி 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 தம்பி கர்த்தரின் கட்டளைக்கு கீழ்ப்படி. கீழ்ப்படிதல் ஒன்றே கர்த்தர் வழி செல்லும் முதற்படி. கீழ்ப்படிதல் ஒன்றே கர்த்தர் வழி செல்லும் முதற்படி. கீழ்ப்படி 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 தம்பி கர்த்தரின் கட்டளைக்கு கீழ்ப்படி. கீழ்ப்படி 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 தம்பி கர்த்தரின் கட்டளைக்கு கீழ்ப்படி. ஏனோக்கை போல தேவனோடு சஞ்சரி நோவாவை போல உத்தமனாய் வாழ்ந்திடு. ஏனோக்கை போல தேவனோடு சஞ்சரி நோவாவை போல உத்தமனாய் வாழ்ந்திடு. ஆபிரகாமை போல விசுவாசியாயிரு ஈசாக்கை போல
அனுதினமும் தியானித்திடு. ஆபிரகாமை போல விசுவாசியாயிரு, ஈசாக்கை போல அனுதினமும் தியானித்திடு. கீழ்ப்படி கீழ்ப்படி கீழ்ப்படி, தம்பி கர்த்தரின் கட்டளைக்கு கீழ்ப்படி. ஆக்ஷன் எல்லாத்துக்கும் பிடிச்சிருந்ததா? நீங்கள் பாடினதை பார்த்தாலே தெரிஞ்சது எல்லாத்துக்கும் ஆக்ஷன் சூப்பராக பிடிச்சிருந்ததுன்னு சொல்லி. இப்போ நம்ம எல்லாரும் சேர்ந்து பண்ணலாமாண்ணே? சேர்ந்து பண்ணிடலானே. ரெடியா? நீங்கள் எல்லாரும் ரெடியா? ஆமாம், எல்லாத்தையும் தூர வச்சுக்கோங்க. சேரு கீரை அப்போ எதையும் உடச்சிடாதீங்க, சரியா? எல்லாத்தையும் தூர வச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக நின்று பார்ப்போம். ரெடியா? பண்ணலாமா? கீழ்ப்படி கீழ்ப்படி கீழ்ப்படி, தம்பி கர்த்தரின் கட்டளைக்கு கீழ்ப்படி. கீழ்ப்படி கீழ்ப்படி கீழ்ப்படி, தம்பி கர்த்தரின் கட்டளைக்கு கீழ்ப்படி. கீழ்ப்படிதல் ஒன்றே கர்த்தர் வழி செல்லும் முதற்படி. கீழ்ப்படிதல் ஒன்றே கர்த்தர் வழி செல்லும் முதற்படி. கீழ்ப்படி கீழ்ப்படி கீழ்ப்படி, தம்பி கர்த்தரின் சத்தளைக்கு கீழ்ப்படி. கீழ்ப்படி கீழ்ப்படி கீழ்ப்படி, தம்பி கர்த்தரின் கட்டளைக்கு கீழ்ப்படி. ஏனோக்கை போல தேவனோடு சஞ்சரி, நோவாவை போல உத்தமனாய் வாழ்ந்திடு. ஏனோக்கை போல தேவனோடு சஞ்சரி, நோவாவை போல உத்தமனாய் வாழ்ந்திடு. ஆபிரகாமை போல விசுவாசியாயிரு, ஈசாக்கை போல அனுதினமும் தியானித்திடு. ஆபிரகாமை போல விசுவாசியாயிரு, ஈசாக்கை போல அனுதினமும் தியானித்திடு. கீழ்ப்படி கீழ்ப்படி கீழ்ப்படி, தம்பி கர்த்தரின் கட்டளைக்கு கீழ்ப்படி. வாவ், எவ்வளோ சூப்பராக பண்ணிட்டாங்க எல்லாரும். சூப்பராக ஆக்ஷன் பண்ணிட்டாங்கண்ணே. ஆமாண்ணே, என்ன சூப்பராக ஆனாங்களே. ஆமாண்ணே, கண்டிப்பாக. ஓகே குட்டீஸ், இதே மாதிரி இன்னொரு சாங்கோட இன்னொரு வாரம் நாங்கள் மீட் பண்ணுறோம். அது வரைக்கும் பாய். கீழ்ப்படி கீழ்ப்படி கீழ்ப்படி, அழகாக இருந்ததுல. கீழ்ப்படியா நீ? சும்மா படி படி படின்னு படிச்சுட்டு, பாட்டு படிக்கணும்னு படிச்சுட்டு அப்படியே பேர், அப்படி தானே? உனக்கு ஒன்று தெரியுமா? நீங்கள் உயர்வான வழிக்கு போன முதல் படி என்ன படி தெரியுமா? கீழ்ப்படி. கீழ்ப்படியில் கால் வைக்காமல் மேல்படிக்கு போக முடியுமா? முடியாது. சில சமயம் நீ விளையாட்டு வாக்கில் 4 படி தாண்டுவேன், என்ன ஆகும்? டபக்குன்னு கீழே விழுந்து கிடப்பேன். கீழ்ப்படியில் கால் வச்சா தான் மேல்படிக்கு போக முடியும். கீழ்ப்படிஞ்சிங்களா? நீங்கள் பாட்டை படித்து நீங்கள் கீழ்ப்படியை கற்றுக்கொள்ளணும். ஓகேயா? இன்றைக்கி அடுத்தால நம்ம வசனத்தை படித்துக்கொள்ள போகிறோம். இன்றைக்கி நமக்கு வசனம் சொல்லி கொடுக்க யார் வராங்க தெரியுமா? முத்துச்செல்வி அக்கா கூட ஒரு ஆளை கூட்டு வர போகிறாங்க. அந்த கூட யார் வராங்க நீங்களே பாருங்களேன். ஒரு காமெடியாக இருக்கும் இந்த வசன செக்ஷன். வசனம் கற்றுக்கொள்றீங்களா? ஓகே, முத்துச்செல்வி அக்கா வாங்க. நல்லா குட்டி பிள்ளைங்களா, இன்னைக்கு நான் அவங்களுக்கு ஒரு வசனம் சொல்லி கொடுக்க வந்திருக்கேன், பாக்குறீங்களா? ஹே மிக்கி, நீ என்ன இந்த பக்கம்? நான் இன்னைக்கு நம்ம சண்டே ஜாம் பிள்ளைகளுக்கு வசனம் சொல்லி கொடுக்க வந்திருக்கேன். சிரிப்பு காட்டாத மிக்கி. என்ன சிரிக்கு? நீ வழியை பார்த்து சிரிப்பா வருதா? ஆமா, நீ பேசுறது எனக்கு புரியவே இல்லை மிக்கி. பிள்ளைங்களுக்கு புரியாது. இந்த பிள்ளைகளுக்கு நல்லா புரியும். நீ தான், உனக்கு தான் புரிய மாட்டேங்குது. நான் ஜெயம்பி இல்ல மிக்கி, உனக்கு தெரியல. நீ பேசுறது எனக்கு புரியல, பிள்ளைங்களுக்கு சுத்தமா புரியாது. எப்படி பிள்ளைகளுக்கு வசனம் சொல்லி கொடுக்க? மிக்கி, நான் உனக்கு ஐடியா சொல்லி தரேன். நீ எனக்கு இங்க சொல்லித்தா, நான் பிள்ளைங்களுக்கு சத்தமா சொல்லி கொடுக்குறேன். பரவாயில்லையே, இந்த ஐடியா நல்லா இருக்கு முத்துச்செல்வி. தேங்க்யூ முத்துச்செல்வி. இந்த ஐடியாவை ஃபாலோ பண்ணி பிள்ளைங்களுக்கு வசனம் சொல்லி கொடுக்கலாமா? ஓகே ஓகே ஓகே, நான் சொல்ல நீ சொல்றியா? ஃபர்ஸ்ட் வசனத்தை காட்டு கண்ணுல. பாத்தீங்களா, சூப்பரா இருக்கா? எப்படி இருக்கு வசனம்? நல்ல வசனம் இல்ல? இந்த வசனத்தை நம்ம படிக்கலாமா இப்போ? நான் சொல்ல பிள்ளைகளே சொல்றீங்களா? கண்டிப்பா சொல்றோம் மிக்கி. வம்பும் புத்தீனமான பேச்சும் பரியாசமும் தகாதவைகள் ஸ்தோத்திரம் செய்தல் தகும். எபேசியர் 5:4. ஒரு வரை சொல்றேன், நீங்க சொல்றீங்களா? நாங்க சொல்லிடுவோமே. வம்பும் புத்தீனமான பேச்சும்
பரியாசமும் தகாதவைகள். வம்பும் புத்திஹீனமான பேச்சும் பரியாசமும் தகாதவைகள். ஸ்தோத்திரம் செய்தலே தகும். ஸ்தோத்திரம் செய்தலே தகும். எபேசியர் 5:4. எபேசியர் 5:4. இப்போ நீங்க எல்லாரும் பாராம சொல்றீங்க, நான் பார்க்க போறேன். நாங்களாம் சூப்பரா சொல்லிடுவோமே, பிள்ளைங்களாம் ரொம்ப அழகா சொல்லிடுவாங்க. பாப்போம், எல்லா பிள்ளைகளும் சொல்லாங்க, பாப்போம். நீ பார்த்துட்டே உன் மூஞ்சில நாங்க கரிய பூச தான் போறோம். பாப்போம் சொல்லுங்க. சொல்லட்டுமா? ரெடியா குட்டீஸ்? நான் வாழ்த்துக்கிறேன். அப்போ பின்னாடி வச்சுக்கோ, நாங்களாம் பார்க்காம சொல்லிடுவோம். வம்பும் புத்திஹீனமான பேச்சும் பரியாசமும் தகாதவைகள், ஸ்தோத்திரம் செய்தலே தகும். எபேசியர் 5:4. சூப்பர். நீங்கள் பிள்ளைகளும் ரொம்ப அழகா சொல்லிட்டீங்க. வெரி குட். God bless you. Bye. குட்டி பிள்ளைகள், வசனம் படிச்சிங்களா? வம்பும் புத்தியனமான பேச்சும் பரியாசமும் தகாதவைகள், ஸ்தோத்திரம் செய்தலே தகும். எபேசியர் 5:4. இது பொதுவாக கேலி பண்ணுறது, கிண்டல் பண்ண பற்றி சொல்லியிருக்கு. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறது தெரியுமா? இன்னைக்கு நிறைய முதியோரை கேலி பண்ணுறோம். வீட்டில் தாத்தா பாட்டியை கேலி பண்ணுறோம், வயசானவங்களை கேலி பண்ணுறோம், சில யாசகம் கேட்டு வருவாங்க அவங்களை கேலி பண்ணுறோம், சில மனநிலை பாதிக்கப்பட்ட முதியவங்க இருப்பாங்க அவங்கள கேலி பண்ணுறோம். எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா? ஏழைகளை பரியாசம் பண்ணக்கூடாது, கர்த்தருக்கு அருவருப்பான காரியம். ஓகேயா? இப்போ நம்ம அடுத்தபடியாக சூப்பரான ஒரு பைபிள் கதை கேட்க போகிறோம். அந்த பைபிள் கதையை நமக்கு சொல்றதுக்கு யார் வராங்க தெரியுமா? நம்ம பிராங்க்லின் அண்ணன். பிராங்க்லின் அண்ணன் கூப்பிடலாமா? பிராங்க்லின் அண்ணன் வாங்க. ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் கதை கேட்க ஆவலா இருக்கீங்களா? இன்னைக்கு அண்ணன் உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போகிறேன். சரியா? இந்த கதை எப்படி சொல்ல, ரொம்ப சந்தோஷமான செய்தி அப்படிலாம் சொல்லாது. சரியா? நமக்கு ஒரு எச்சரிப்பின் செய்தி மாதிரி இந்த கதை இருக்கும். சரியா? இந்த பைபிளில் நடந்த ஒரு உண்மையான சம்பவம். சரியா? இது வந்து எங்கேயோ இருந்து நம்ம இது மாதிரிலாம் பண்ணலை, எதுவும் காப்பிலாம் பண்ணல. எங்கே இருந்து? பைபிளில் இருந்து உண்மையான சம்பவம், எச்சரிப்பின் ஒரு செய்தி மாதிரி இது இருக்கும். சரியா? பைபிளில் ஒரு வயசான தீர்க்கதரிசி, சரியா, வயசான தீர்க்கதரிசி போயிட்டுருக்காரு. பெத்தேலுங்கிற ஒரு ஊருக்கு போயிட்டுருக்காரு. அவர் போயிட்டுருக்கும் போது ஒரு கூட்டமாக சின்ன பிள்ளைங்க வந்து விளையாண்டுட்டு இருக்காங்க, ஓடி பிடிச்சி விளையாண்டுட்டு இருக்காங்க, அங்கங்கே தொட்டு விளையாண்டுட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோயேன். விளையாண்டுட்டு இருக்காங்க. இவர் பாட்டு அமைதியாக போயிட்டுருக்காரு. பெத்தேலுக்கு போகணுமே அப்படின்னு சொல்லி அமைதியாக போயிட்டுருக்காரு. எல்லாரும் இப்போ என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? அந்த தீர்க்கதரிசி பேரை தானே யோசிச்சுட்டு இருக்கீங்க. அவர் பேர் என்ன தெரியுமா? எலிசா. என்ன பேர்? எலிசா. சரியா? அந்த எலிசா தீர்க்கதரிசியோட வாழ்க்கையில் நடந்தது தான் அண்ணன் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். சரியா? அவர் வந்து வயசான தீர்க்கதரிசி, அதாவது வயசான ஆள், அப்படி தானே? அதனால அவருக்கு என்ன ஆச்சு? முடியெல்லாம் கொட்டி வழுக்கே ஆயிட்டு. சரியா? அதனால தான் இந்த சின்ன பிள்ளைங்க அவரை பார்த்து மொட்டை தலையா ஏறிப்போ ஏறிப்போ அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படி சொல்லலாமா? சொல்லக்கூடாது, அப்படி தானே? வயசான தாத்தா பார்த்து அந்த சின்ன பிள்ளைங்க மொட்டை தலையா ஏறிப்போ ஏறிப்போ அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே அந்த தாத்தா என்ன திரும்ப பண்ணாரு? தாத்தாவுக்கு பயங்கரமாக கோவம் வந்துட்டு கோவத்தில் அவங்கள திட்டுறாரு. திட்டினதும் திட்டிட்டு போயிட்டாரு. அப்புறம் என்ன நடந்துச்சு தெரியுமா? அந்த விளையாண்டுட்டு இருந்த அந்த எத்தனை பிள்ளைங்க விளையாண்டுட்டு இருந்தாங்க அப்படின்னா 42 பேர் விளையாண்டுட்டு இருந்தாங்க. சரியா? எத்தனை பேர்? 42 பேர். சரியா? 42 பேரையும் காட்டில் இருந்து 2 கரடி, என்னது கரடி, சரியா, 2 கரடி காட்டில் இருந்து வந்து அந்த குழந்தைங்களை அப்படியே பீறி போட்டுட்டு அந்த 42 பேரும் இறந்து போயிட்டாங்க. தம்பி தங்கச்சி, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலையும் நம்முடைய வீட்டில் அநேக வயசான நபர்கள் இருப்பாங்க. அவங்கள லைட்டாக கூணு விழுந்திருக்கும் ஒரு பாட்டிக்கு. அந்தால கூணு பாட்டி கூணு பாட்டி அப்படின்னு கிண்டல் அடிக்கிறோம்ல. வயசான தாத்தா வந்தா வந்து மொட்டை தாத்தா வராரு அப்படின்னு சொல்லுவோம்ல. கண்ணு யாருக்காவது ஒரு மாதிரி இருந்ததுன்னா குருட்டு போய் வாராண்டா அப்படின்னு சொல்லுவோமா? அப்படி சொல்லக்கூடாது. பைபிளில் உண்மையாக நடந்த சம்பவம். சரியா? ஒரு தீர்க்கதரிசியை வயது முழுந்த ஒரு தீர்க்கதரிசியை வயசான தாத்தா பாட்டியை கிண்டல் அடித்த அந்த 42 பேரும் கரடி வந்து பீறி போட்டு இறந்துட்டாங்க. சரியா? இன்னைக்கு நம்ம நிறைய பேரை பார்க்குறோம், அப்படி தானே? ரோட்டில் நிறைய பேர் யாசகத்துக்குலாம் வயசான தாத்தா பாட்டி வருவாங்க. நம்மளால் முடிஞ்சால் என்ன செய்யணும்? அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். சரியா? அப்படி இல்லைன்னா அமைதியாக போயிடணும். அதை விட்டுட்டு அவங்கள பார்த்து அவனை பாரு எப்படி இருக்கான் பாரு அந்த தாத்தா அப்படிலாம் சொல்லக்கூடாது. சரியா? ஏன்னா அவங்க நம்மளோட வயசு ரொம்ப மூத்தவங்க, அவங்களுக்கு என்ன செய்யணும்?
கீழ்ப்படியணும். அதே மாதிரி நம்ம அந்த பெரியவங்ககிட்ட இருந்து என்றைக்குமே அவங்ககிட்ட இருந்து நம்ம திட்டு வாங்கக்கூடாது. சரியா? அவங்க மனசில் நம்ம அவங்கள கிண்டல் பண்ணும் போது அவங்க மனசில் வருத்தப்பட்டாங்கன்னா கூட நம்மளுக்கு வந்து அது சும்மா விடாது. சரியா? நம்மளை ஏதாவது ஒரு வகையில் நம்மளை தண்டிச்சிடும். சரியா? அதனால இன்றைக்கி நம்ம ஒரு தீர்மானம் எடுப்போம். நம்மளை சுற்றி இருக்கிற பெரியவரை கனம் பண்ணுவோம். யாரையும் கிண்டல் பண்ணாதீங்க. பெரியவரன்னு மட்டும் இல்லை, உங்கள் கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, உடலில் இருக்க குறைபாடை சொல்லி யாரையும் கிண்டல் பண்ணாதீங்க. ஓகே குட்டீஸ், கதை பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு கதையில் வந்து உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய். ஹலோ குட்டி பிள்ளைகள், கதை எப்படி இருந்தது? ஃப்ராங்க்லின் கதை சின்ன கதைன்னு சொன்னாங்க, ஆனாலும் அதில் ஒரு கருத்து, ஆழமான கருத்து வந்து கவனிச்சிங்களா? கேலி பண்ணக்கூடாது. நீ அநேக நேரங்களில் ஜாலி பண்ணுறன்னு நினச்சிட்டு கேலி பண்ணி பல மனதை வேதனைப்படுத்திற பற்றியா? அந்த பாட்டிக்கு கூன் விழுந்து அப்படியே பாவம் போல போவாங்க. அந்த பாட்டி பற்றியே கூன் பாட்டி அப்படிம்ப சில கல்ல கூண்டெலாம் எறிகிறீங்க, நான் பார்த்துருக்குறேன். அந்த அவங்க மனசு எவ்வளோ வேதனைப்படு தெரியுமா? மனசுக்குள்ளே இருந்து அவங்க ஃபீல் பண்ணி, ஏசப்பா இந்த பிள்ளைகள் இப்படி பண்ணுறாங்களேன்னு கேட்டாங்கன்னா என்ன ஆகும் தெரியுமா? ஆண்டவர் கரடிகளை அனுப்பி ஒன்று பீற மாட்டார், ஆண்டவரே ஒன்று தண்டிப்பார். முதியவங்களை கேலி பண்ணாத. தாத்தாவுக்கு கண்ணு போச்சு, உனக்கு இப்போ நல்லா கண் இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கியா? நீயே நாளைக்கு ஒரு நாள் தாத்தா ஆவே இல்லை. எல்லாருக்குமே சரீர பலவீனம் வரும். யாருமே வாலிப பையனுக்கு இருந்த மாதிரி அப்படியே முதியோராக இருக்க முடியாது. ஏதாவது ஒரு குறை வந்துட்டு இருக்கும். குறைவுகளை கேலி பண்ணக்கூடாது. நடக்க முடியலை, பேச முடியலை, கண் பார்வை பத்தலை, கூன் விழுந்துட்டு மூளை குறைவு இருக்குது, அப்படிப்பட்டவங்களை கேலி பண்ணாத. அவங்க மனசு வேதனைப்பட்டு ஒரு காரியம் ஒன்று சொன்னாங்கன்னா ரொம்ப பாதிக்கும். அப்படி செய்யாதீங்க. ஃப்ராங்க்லின் கதை பார்த்தீங்களா? கரடி வந்து பீறி போட்டது. ஊழியக்காரரை, வயது முதிர்ந்த ஒரு மனிதரை கேலி பண்ணும்பொழுது ஆண்டவருக்கு பொறுக்கலை. சரி, இப்போ நம்ம இடத்துல இன்றைக்கி ஒரு பொது கதை பார்க்க போகிறோம். இன்னைக்கு நமக்கு பொது கதை சொல்லி கொடுக்குறதுக்கு புதுசாக ஒரு அக்கா வராங்க. இந்த அக்கா யார் தெரியுமா? சலோமி அக்கா. சலோமி அக்கானா யார்? உனக்கு புதுசாக இருக்கா? செல்வராஜ் அண்ணன் அன்னைக்கு பேசினாங்கல்ல, பெண்டிங் ப்ரெஸ் வச்சுருக்காங்கல்ல, அந்த அண்ணன், அந்த அண்ணனுடைய மனைவி தான் சலோமி அக்கா. சலோமி அக்கா ரொம்ப நாள் சிறுவமத்தை ஒளிஞ்சிருக்கிறாங்க. இன்னைக்கு சலோமி அக்கா உனக்கு ஒரு அழகான கதை சொல்லுவாங்க. கதை கேட்கலாமா? சலோமி அக்கா வாங்க. ஹலோ குட்டீஸ், பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சரி, ஒவ்வொரு வாரமும் சண்டே ஜாம் நிகழ்ச்சியில் வந்து நல்லா ஜாலியாக கதை கேட்டுட்டு போயிட்டே இருக்கீங்க, அப்படி தானே? இந்த நாளில் ஜாலியாக கதை கேட்டுட்டு போகலான்னு யாரெல்லாம் வந்து உட்காந்துருக்கீங்க? இன்றைக்கி நமக்கு ஜாலியாக போகிற கதை இல்லை, ஆனால் இன்றைக்கி ஏசப்பா உங்க கூட ஒரு விஷயத்தை குறித்து பேச போகிறாங்க. சரியா? எல்லோரும் கவனமாக கேளுங்க. ஒவ்வொருத்தரும் ஜெபத்தோட காத்துருங்க. ஏசப்பா, நீங்கள் இன்றைக்கி என்ன காரியத்தை குறித்து எங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிறீங்க? அதை நாங்கள் அப்படியே கேட்கணுமே. எங்கள் உள்ளத்தில் நீங்கள் வாங்க, எங்களோட கூட இருந்து இந்த கதையை நாங்கள் கவனிக்கணும் அப்படின்னு சொல்லி கவனிப்பீங்களா? ஓகே, சரி, நம்ம கதைக்கு போகலாமா? சரி சரி. ஒவ்வொரு வாரமும் நம்ம முதியோர் கனம் பண்ணுதலை பற்றி படிச்சிட்ருக்கோம், அப்படி தானே? இந்த வாரமும் கதையில் நம்ம அதை பற்றி தான் படிச்சுக்கிட போகிறோம். சரியா? சரி. ஐயோ அம்மா, இந்த வலி என்னால் தாங்கவே முடியலையே. ஏசப்பா, என்னை இன்னும் எவ்வளோ நாள் வச்சுருக்க போகிறீங்க? எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த கட்டிலில் என்னால் படுக்கவே முடியல, என் உடம்பெல்லாம் வலிக்குது அப்படின்னு சொல்லி ஒரு சத்தம் கேட்டுச்சு. என்னன்னு சொல்லி அந்த சத்தம் எங்கேருந்து வருதுன்னு பார்த்தா, அந்த தெருவிலேயே ஒரு பெரிய பங்களா வீட்டிலேருந்து தான் அந்த சத்தம் வந்துச்சு. இந்த பங்களா வீட்டிலேருந்து அப்படி என்ன சத்தம்? அது யாரோட சத்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, அங்கே டேவிட்னு ஒரு தாத்தாவோட சத்தம் தான். அந்த தாத்தாவுக்கு 90 வயசாயிட்டுது. அதனால அவங்க படுத்த படுக்கையில் இருக்காங்க. அந்த படுக்கையிலேருந்து தான் அந்த டேவிட் தாத்தா ஏசப்பாவை நோக்கி சத்தமாக கேட்டுட்டு இருந்தாங்க. எனக்கு ஏன் இந்த வேதனை? நான் ஏன் இன்னும் எவ்வளோ நாள் இப்படி கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க. அப்போது அந்த சத்தத்தை கேட்டு ராபர்ட் அப்படின்னு சொல்லி அவங்க பேரன், குட்டி தம்பி, குட்டுன்னு ஓடி வந்தான். ஓடி வந்து, தாத்தா உங்களுக்கு என்ன செய்யுது தாத்தா? என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டான். உடனே தாத்தா சொன்னாங்க, தம்பி எனக்கு ரொம்ப தாகமாக இருக்குப்பா, அப்பாவை கூப்பிடு, எனக்கு ஏதாச்சும் கொடுக்க சொல்கிறியா, தண்ணி கொடுக்க சொல்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. உடனே ராபர்ட் ஓடினா, அப்பா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு ராபர்ட் அப்படியே ஓடி போய் அவங்க அப்பா கூப்பிட்டு, அப்பா தாத்தாவுக்கு தண்ணி கொடுங்கப்பா, தாத்தாவுக்கு ரொம்ப தாகமாக இருக்குதான் அப்படின்னு சொன்னான். உடனே அவங்க அப்பா ஜேம்ஸ் வந்தாங்க. ஒரு சிரட்டை பார்த்துருக்கீங்களா நீங்கள் எல்லாரும்? சிரட்டை சில இடங்கள்ல அதை கொட்டாங்குச்சின்னு சொல்லுவாங்க. அந்த சிரட்டை தேங்காயிலேருந்து
உடச்சிட்டு அம்மா தேங்காய்லாம் எடுத்துட்டு அந்த வெளியில் போட்டிருப்பாங்கள்ல அந்த வேஸ்ட் அந்த சிரட்டையை தூக்கிக்கிட்டு வந்தாங்க. வந்து அந்த சிரட்டையில் தண்ணி ஊற்றி தாத்தாவுக்கு கொடுத்தாங்க. இதை பார்த்தோன்னே ராபர்ட்டுக்கு ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. அப்பா ஏன்பா தாத்தாவுக்கு நம்ம வீட்டில் நிறைய டம்ளர்லாம் இருக்குதே, ஏன் டம்ளரில் நீங்கள் தண்ணி கொடுக்காம சிரட்டையில் தண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டான். அப்போது அப்பா சொன்னாங்க, டேய் அமைதியாயிருடா, எல்லா விஷயத்துலையும் உள்ளே வந்துட்டு பாரு, இந்த சிரட்டையில் தான் தண்ணி கொடுக்கணும் தாத்தாவுக்கு. தாத்தாவுக்கு படுத்த படுக்கையிலே இருக்கிறதுனால நிறைய அவங்க உடம்புல நோய் கிருமிகள்லாம் இருக்கும். அதனால ஒவ்வொரு தடவையும் டம்ளரை கொடுத்துட்டு அவங்க க்ளீன் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. அதனால தான் தாத்தாவுக்கு இந்த சிரட்டையில் தண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இது ராபர்ட்டுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு. அப்புறம் பார்த்தான், தாத்தா வேற அந்த ஒரு நார்கட்டில் படுத்திருந்தாங்க. அவங்க இருந்த ரூமை பார்த்தா ரொம்ப அழுக்கா, ரொம்ப தூசி அடைஞ்சி வீட்டில் தேவையில்லாத பொருட்களெல்லாம் போட்டு வச்சிருக்கிற ஒரு ஸ்டோர் ரூமில் கொண்டு போய் தாத்தாவை படுக்க வச்சுருந்தாங்க. அவனுக்கு ரொம்ப அது மனசு கஷ்டமாக இருந்துச்சு. அவன் சொன்னான், அப்பா தாத்தாவுக்கு ரொம்ப உடம்பு வலிக்குதுப்பா, தாத்தா அப்பப்போ முனைகிக்கிட்டே இருக்காங்க. அதனால் நம்ம என்ன பண்ணலாம், நம்ம வீட்டில் தான் நிறைய ரூம் இருக்குல்லப்பா, நல்ல ஏசி ரூம்லாம் இருக்குது, அங்கே கொண்டு போய் தாத்தாவை பெட்டில் படுக்க வச்சிடலாம்ப்பா அப்படின்னு சொல்லி சொன்னான். ஆனால் அவங்க அப்பா ஜேம்ஸ் அதை கேட்கவே இல்லை. நீ சும்மா இருடா சின்ன பையன், உனக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்னு சொல்லி ராபர்ட்டை சத்தம் போட்டாங்க. உடனே ராபர்ட் ரொம்ப கவலையோட போனான். போய் ஐயோ நம்ம தாத்தா நம்ம எவ்வளோ அழகாக குட்டியாக இருக்கும்போது நம்ம அப்பா அம்மா வேலைக்கு போனதுக்கப்புறம் ஃபுல்லாக தாத்தா தான் நம்மளை பார்த்துக்கிட்டாங்க. தாத்தா நமக்கு நல்ல கதை சொல்லுவாங்க, நல்ல சாப்பாடு ஊட்டி விடுவாங்க, தாத்தா என்னை வாக்கிங்லாம் கூட்டிகிட்டு போவாங்க. இப்படி என்னோட அன்பாக இருந்த தாத்தாவை இப்போது அன்பே இல்லாமல் இப்படி கொண்டு போய் எல்லா வேஸ்டான பொருட்களையும் போடுற ஒரு இடத்துல கொண்டு போய் தாத்தாவை வச்சுருக்குறோமே அப்படின்னு சொல்லி அவனுக்கு ரொம்ப அது மனசுக்கு கஷ்டமாக இருந்துச்சு. அவன் அழுதுகிட்டே அன்னைக்கு தூங்கிட்டான். திடீர்னு இப்படி நாட்கள் கடந்து போயிட்டே இருந்துச்சு. திடீர்னு ஒரு நாள் அங்கே இருந்து ஒரு சத்தம் கேட்டுச்சு. அம்மா ஏசப்பா அப்படின்னு சொல்லி ஒரு சத்தம் கேட்டுச்சு. திரும்பவும் தாத்தா ரூமுக்கு ஓடி போனான். ஓடி போய் பார்த்தா அங்கே தாத்தா ரொம்ப ஒரு மாதிரியாக கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் அப்படியே அமைதியாக படுத்திருந்தாங்க. தாத்தா கிட்ட போய் தாத்தா தாத்தா உங்களுக்கு என்ன வேணும், என்ன வேணும், என்ன செய்யுதுன்னு கேட்டான். ஆனால் தாத்தாட்ட இருந்து ஒரு சத்தமும் வரல. உடனே ஓடி போனான். ஓடி போய் அப்பாவை போய் எழுப்புனான். அப்பா அப்பா எழுமுங்க, தாத்தாவுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது, ரொம்ப அமைதியாக இருக்காங்க, அவங்க என்னன்னு தெரியல, உடம்புல ஒரு அசைவும் இல்லை, வந்து பாருங்கப்பா, எழுமுங்கப்பா அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாவை எழுப்பி அங்கே கூட்டிகிட்டு போனான். அங்கே போய் பார்த்தாங்க, தாத்தாவுக்கு கடைசி அந்த ஸ்டேஜ் வந்துட்டு அவங்க ஏசப்பா ஏசப்பா அப்படின்னு மட்டும் அப்படியே மெதுவாக சொல்லிகிட்டே இருந்தாங்க. அவங்க கண்கள்லேருந்து அப்படியே கண்ணீர் வடிஞ்சிட்டே இருந்துச்சு. அது பார்த்தான் ராபர்ட்டுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிருச்சு. அவனும் அப்படியே அழுதுகிட்டே ஒரு ஓரமாக நின்றுட்டு இருந்தான். அப்போது கொஞ்ச நேரத்தில் அவங்க அந்த சிரட்டையில் அவங்க அப்பா கொஞ்சம் பால் ஊற்றி அந்த தாத்தாவுக்கு அந்த பாலை கொடுத்தாங்க. அந்த பாலை குடிச்சிட்டு இருக்கும்போதே தாத்தாவோட உயிர் போயிட்டு. உடனே அப்பா அழுதாங்க, ராபர்ட் அழுதான். உடனே எல்லா சொந்தக்காரங்களுக்கும் சொல்லி அனுப்புனாங்க. எல்லாரும் வந்தாங்க. தாத்தாவுக்கு நாளைக்கு அடக்க ஆராதனை. தாத்தாவை சுற்றிலும் எல்லாரும் அமைதியாக உட்காந்துருந்தாங்க. ஒரு பக்கம் பாடெல்லாம் பாடினாங்க. எல்லாரும் ராபர்ட்டோட அப்பா கிட்ட எல்லாரும் பேசிகிட்டு இருந்தாங்க, ஆறுதல் சொன்னாங்க. அப்படியே எல்லாம் ராபர்ட் ஒரு ஓரமாக உட்காந்து அழுதுகிட்டே இருந்தான். தாத்தாவை இனிமேல் பார்க்கவே முடியாதுல்ல அப்படின்னு சொல்லி ரொம்ப கவலையோடு அழுதுகிட்டே இருந்தான். தாத்தாவுடைய மறுநாள் அந்த அடக்க ஆராதனையில் எல்லாரும் பேசினாங்க. அந்த அடக்க ஆராதனையும் முடிஞ்சு போச்சு. தாத்தாவை அடக்கம் பண்ணின பிற்பாடு வந்த உடனே தாத்தா படுத்திருந்த அந்த இடத்த எல்லாம் க்ளீன் பண்ணாங்க. வேலைக்காரங்களை விட்டு க்ளீன் பண்ணும்போது அந்த கட்டில், தாத்தாவோட அந்த யூஸ் பண்ண திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து கொண்டு போய் வெளியில் போட சொன்னாங்க. அப்போது அந்த ராபர்ட் தம்பி ஓடி எதுக்கு இது எல்லாத்தையும் வெளியில் கொண்டு போகிறீங்க, கொண்டு போகாதீங்க, இந்த நார்கட்டில் மேலே கொண்டு போய் அந்த ரூமில் பத்திரப்படுத்தி வைங்க அப்படின்னு சொன்னான். அப்புறம் அந்த சிரட்டையெல்லாம் எடுத்து அதை க்ளீன் பண்ணி பத்திரப்படுத்த ஆரம்பிச்சிட்டான். உடனே அதை பார்த்து அவங்க அப்பா கேட்டாங்க, டேய் இதெல்லாம் ஏன்டா தொட்டுட்ருக்க, இது தாத்தா படுத்திருந்ததுனால, தாத்தாவுக்கு யூஸ் பண்ணதுனால அதில் நிறைய நோய் கிருமிகள் ஒட்டிகிட்டு இருக்கோம்,
அதை தொடக்கூடாது, நீ சின்ன பையன்ல அப்படின்னு சொன்னாங்க. உடனே ராபர்ட் சொன்னான், அப்பா வர நாட்களில் இந்த நார்க்கட்டெல்லாம் கிடைக்குமான்னு தெரியல, இந்த தேங்காய்லாம் இருக்குமான்னு தெரியல, அதனால தான் நான் இதை சிரட்டையெல்லாம் சேமித்து வைக்கிறேன், பத்திரப்படுத்தி வைக்கிறேன். இதை வந்து நார்க்கட்டில் உங்களுக்கு என்னப்பா வயசாகுது? எனக்கு ஒரு 50 வயசு ஆகுது தம்பி. 50 வயசு ஆகுதுல, இன்னும் ஒரு 20-30 வருஷத்தில் உங்களுக்கு தாத்தா மாதிரியே வயசாயிரும். அப்போ உங்களை இந்த நார்க்கட்டில் தான் படுக்க வைக்கணும், அப்புறம் இந்த சிரட்டையில் தான் உங்களுக்கும் பால் தண்ணி இதெல்லாம் கொடுக்கணும்ல, அதுக்காக தான் இதை நான் பத்திரப்படுத்தி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ராபர்ட் தம்பி சொன்னான். உடனே அவங்க அப்பாவுக்கு அப்போ தான் தான் செஞ்ச தப்பை உணர்ந்தாங்க. அவங்க கண்ணிலேருந்து கண்ணீர் வந்துச்சு. நான் இன்னைக்கு எங்கள் அப்பாவை கவனிக்காமல் விட்டுட்டேன், அன்பு செலுத்தாமல் விட்டுட்டேன், ஒரு வேஸ்டான பொருள் மாதிரி வேஸ்ட் பொருளெல்லாம் போட்டு வைக்கிற ஒரு ரூமில் கொண்டு போய் போட்டு வச்சுட்டேன். அவங்களுக்கு என்ன தேவைன்னு கூட நான் கேட்டு செய்யவே இல்லை. நான் வந்து அன்பில்லாமல் நடந்துக்கிட்டேனே, எங்கள் அப்பாவை நான் கவனிக்காமல் விட்டுட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப அழுதாங்க. அவங்க அழுது, ஏசப்பா என்னை மன்னிச்சிருங்க, என் தப்பை நான் உணர்ந்துட்டேன் அப்படின்னு சொல்லி ஏசப்பாட்ட மன்னிப்பு கேட்டாங்க. அதே போல் ரொம்ப மன வருத்தத்தோட ராபர்ட்டையும் மன்னிப்பு கேட்டாங்க. தம்பி நான் செஞ்சதெல்லாம் தப்பு தான்டா, தாத்தாவை கவனிக்காமல் விட்டது ரொம்ப தப்பு தான் அப்படின்னு சொல்லி என்னை மன்னிச்சிரு தம்பி அப்படின்னு சொல்லி ராபர்ட்டையும் மன்னிப்பு கேட்டாங்க. தம்பி தங்கச்சி இதே போல தானே உங்கள் வீட்லேயும் தாத்தாவையோ பாட்டியோ ஏதோ ஒரு இடத்துல எங்கேயோ கொண்டு போய் தானே படுக்க வச்சுருக்கிறீங்க. அவங்களுக்கு தேவையானது எதையுமே செய்கிறதில்லல்ல, கவனிச்சிருக்கிறீங்களா? நீங்கள் இனிமேல் அதே மாதிரி செய்யாமல் உங்கள் தாத்தா பாட்டியை நல்லா கவனிப்பீங்களா? ஓகே தம்பி தங்கச்சி, இன்னொரு கதை மூலமாக அடுத்த வாரம் உங்களெல்லாம் சந்திக்கிறேன். சலோமிக்கா கதை கேட்கும் பொழுது மனசு வலிக்குதுல்ல. ஒரு பெத்த தகப்பனுக்கு அவங்க மகன் ஒரு சிரட்டையில் காப்பி கொடுக்குறாராம். ஏன் இன்னைக்கு டம்ளர் விலை என்ன? ஒரு பிளாஸ்டிக் டம்ளர் விலை கூட என்ன, 10 ரூபா தானே. 10 ரூபா பெற மாட்டாங்களா அவங்க அப்பா? சிரட்டையில் காப்பி கொடுத்தான். எவ்வளோ காணம் இருக்குது, எவ்வளோ சொத்து இருக்குது, எத்தனை ரூமில் ஏசி போட்டிருக்கீங்க உங்கள் வீட்டில். ஆனால் தாத்தாவை எங்கே பண்ணியிருக்கோம்? பின்னால் படுக்க போட்டுக்கிறோம், ஆடு மாடு படுக்கிற இடத்துல. ஆண்டவர் பாப்பாரா? அவர் தான் உங்களை ஆளாக்குனாரு. அவர் உங்களை வளர்த்து ஆளாக்கலைன்னா இப்படி வீடு எல்லாம் கிடைக்குமா நமக்கு? அப்படிப்பட்ட ஒரு தாத்தாவை வேதனைப்படுத்தி சிரட்டில் காப்பி கொடுக்கறது, கட்டில் படுக்க வைக்கிறது, கொடுமைப்படுத்துறது, அவமானப்படுத்துறது ஆண்டவருக்கு பிடித்தமில்லாத காரியம். ஆண்டவர் முதியவர்களை ஏந்துவேன், சுமம்பேன், தாங்குவேன், தப்பு வைப்பேன் இருக்கிறாரு. அவர்கள் பாடுபடும் பொழுது அவர்கள் யார் மனவேதனைப்படுத்துறாங்களோ அவங்கள தண்டிப்பார் இல்லையா? குட்டி பிள்ளை தம்பி, குட்டி தங்கச்சி, சண்டே ஜாம் வர்ற பிள்ளைகளா நீங்கள் இந்த நிகழ்ச்சி செய்யவே கூடாது, இந்த காரியத்தை செய்யவே கூடாது. அப்பா அம்மா மதிங்க. அவங்க தான் நம்மளை வளர்த்தாங்கம்மா. அவங்க நீ குட்டி பிள்ளையா இருக்கும்போது உன்னை தூக்கி தாளாட்டினாங்க. அவங்க உன்னைய நிறைய உனக்காக தியாகம் பண்ணலாம், இன்னைக்கு நல்லா இருக்கிற. அவங்க மனசு கோணும்படியாக வருத்தப்பட முடியாது செஞ்சாது என்ன, அது பெரிய தப்பு. சரி, ஓகே, இப்போ நம்ம பைபிள் கதை பார்த்துட்டோம், சலோமிக்கா சொன்ன பொது கதை பார்த்துட்டோம். அடுத்தால என்ன பார்க்க போகிறோம்? கரெக்ட், ஆக்டிவிட்டி டைம். ஆக்டிவிட்டி டைமில் நீங்கள் இன்றைக்கா முயற்சி பண்ணி பார்த்துருக்கீங்களா? போன தடவை பலூனில் அதை தீயை கொடுத்துறாங்க, வெடிக்கலை. எப்படி விசாரிச்சிங்களா? அப்புறம் ஒரு பலூனில் குண்டு செஞ்சு குத்துனாங்க, உடைக்கல. ட்ரை பண்ணி பார்த்தீங்களா? இதெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்து டப்புன்னு உடைஞ்சிட்டா? அதுக்கு ட்ரிக் இருக்குது. உங்களுக்கு அந்த ட்ரிக்கை தெரியலனா கூட நீங்கள் எங்களுக்கு தொலைபேசியில் அந்த நம்பரில் சொல்லுங்கள், நான் ஒளிஞ்சு பயன்படுத்தணும்னு சொல்லுங்கள், நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். பெரிய காரியமே கிடையாது, சின்ன சாதாரண ஒரு யோசித்து மனுஷன் கண்டுபிடிச்ச சின்ன ட்ரிக்கு தான், பெரிய மந்திரமோ தந்திரமோ கிடையாது. நீங்கள் அதை கற்றுக்கொள்ளலாம், எங்களோட தொடர்புகளும் உங்களுக்கு நான் உதவி செய்கிறோம். ஓகே, இன்றைக்கி நம்மளோட ஆக்டிவிட்டி டைமில் நமக்கு கூட யார் வரப்போகிறாங்க தெரியுமா? வழக்கம் போல் நம்ம கிருஷ்ணபுரனும் நம்முடைய சமுத்திரனும் வரப்போகிறாங்க. அவங்கள வர சொல்லிடலாமா? சமுத்திரனே, கிருஷ்ணபுரனே வாங்க. என்ன இன்னைக்கு ஆளுக்கு ஒரு புது பலூன் கொண்டு வந்துருக்கீங்க. இந்த பலூன் பார்த்தோன்னா இளைஞர் மாதிரி, உங்களே மாதிரி இளைஞர், உங்க கலர். ஓ, யூத். இது என்ன கொஞ்சம் பலவீனமா இருக்குது? அது அண்ணன் மாதிரி கொஞ்சம். அண்ணன் வந்து இன்னைக்குமே இளைஞர் தான், அண்ணன் துடிப்பான இளைஞர். அண்ணன் அளவுக்கு நீ ஒரு வேலை செய்ய முடியாது. இப்போ பாருங்களேன், இது ஒரு பலவீனமான ஒரு இது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இது. சரி, இப்போ வச்சுங்க சமுத்திரம். இவர் சொல்கிறாருல்ல, நான் கெட்டிக்காரரு, நான் சாதிச்சிருவேன்னு பார்ப்போமே. சரி தம்பி, இந்த நோட்டை வச்சுக்கோங்களேன் பார்ப்போம்.
கொஞ்சம் 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 நேரம் போகல, நீங்கள் வாங்க. இப்போ சொன்னீங்களே எமது சமுத்திரண்ணே ஒன்றும் இல்லைன்னு இங்கே பாருங்கள், பிடிங்க. சமுத்திரண்ணே அவங்க கூட வராரு. சரிண்ணே. நீங்கள் துடிப்பான இளைஞர்னீங்களா பாருங்க. 2 பேரும் சேர்ந்து செஞ்சா பிடிச்சிடலாமா? இளைஞரும் ஒரு முதியவரும் இணையும் பொழுது சிறப்பான காரியம் செய்யுது. இதே இது நீங்கள் நான் இளைஞர் சாதிச்சிடுன்னு சொல்லி நின்று பார்த்தீங்க, கீழே தான் விழுந்தது. குட்டி பிள்ளைகளா கவனிச்சிங்களா? நம்ம எந்த ஒரு நேரத்திலையும் இணைந்து செயல்படும் பொழுது நிச்சயமாக அதுக்கு பலன் உண்டு. நீங்கள் அநேக நேரங்களில் நம்ம வீட்டில் தாத்தா இருக்காங்க, பாட்டி இருக்காங்க, இவங்ககிட்ட போய் சொல்லவா, இவங்க என்ன சாதிக்க போகிறாங்க, அவங்களுக்கு அவங்க வேலையை பார்க்க முடியல அப்படி நினைக்கிறீங்க. இல்லை, தாத்தா பாட்டி கூட வந்தாங்கன்னா உங்களுக்கு சிங்க பலன். என்ன பலன்? சிங்க பலன். தாத்தா பாட்டி கூட வந்தா என்ன பலன்? சிங்க பலன். தெரியாம தான் இன்னைக்கு என்ன பண்றாங்க, நிறைய பேர் ஃபெயிலியர் ஆயிட்டு இருக்காங்க. தேங்க்யூ கிறிஸ்டோபர், தேங்க்யூ சமுத்திரம். பிள்ளைகளுக்கு பை சொல்லிடலாமா? பாய். ஆக்டிவிட்டி டைம் எப்படி இருந்தது? கிறிஸ்டோபர் அண்ணே ஒரு பலன் கொண்டு வந்தாங்க, சமுத்திரன் பலன் கொண்டு வந்தாங்க. சமுத்திரன் கொண்டு வந்தது அங்கிள், தாத்தா முருகி 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 ஒரு பலவீனமான பலூன். கிறிஸ்டோபர் கொண்டது ஒரு இளைஞன், நல்ல துடிப்பான இளைஞன். ஆனால் அந்த இளைஞனால் தூக்க முடிஞ்சுதா? அந்த ஐயாவும் அந்த பையனும் சேரும் பொழுது தான் அவங்களால காரியத்தை செய்ய முடிஞ்சுது. என்றைக்குமே நம்ம ஐயாவுக்கு பலம் இல்லைன்னு நினைக்கிறோமா? ஐயாவுக்கு பலம் இல்லை, ஆனால் ஐயாட்ட திடம் இருக்கு. ஐயாவால் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? ஐயாவுக்கு இளைஞரை விட சிறியவரை விட ஒன்றை விட அதிகமான காரியம் செய்ய முடியும். ஐயா சரி சின்ன பிள்ளை போயிட்டு போதுன்னு செய்ய விட்டுறாங்க. ஐயாவால் எல்லாம் முடியும். ஐயாவால் முடியாதுன்னு மட்டும் நினைக்கக்கூடாதா? அந்த வயசாக நம்மவால் முடியாதுன்னு மட்டும் நினைக்காத. அவங்க ஒன்றை விட கெட்டிக்காரங்க. அவங்க என்னைக்கும் உதாசீனப்படுத்தாத. ஓகே, இன்னைக்கு நம்ம கடைசியாக கேள்வி பதில் நேரத்துக்கு வந்திருக்கிறோம். கேள்வி பதில் நேரம் என்ன பண்ணுவீங்க? டக்குன்னு மொபைல் எடுத்துருவீங்க, மொபைல் அப்படி டைப் அடிச்சு டக்குன்னு சென்ட் பண்ணிடுவீங்க. நீங்கள் இன்னைக்கு உங்களுக்கு இல்லை கேள்வி என்ன தெரியுமா? ஒரு வயசான தீர்க்கதரிசி வரும் பொழுது சில பிள்ளைகள் மொட்டை தலையா ஏறிப்போ மொட்டை தலையா ஏறிப்போ அப்படின்னு கேள்வி பண்ணினாங்க. அந்த தீர்க்கதரிசி யாரு? ஒரு வயசான தீர்க்கதரிசி வரும்பொழுது பிள்ளைகள்லாம் கேள்வி பண்ணாங்க. அந்த தீர்க்கதரிசி யாரு? கண்டுபிடிச்சிட்டீங்களா? ஏப்பா எவ்வளவு வேகம் மொபைல் எடுக்கிறீங்க? ஓகே 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 ஓகே, டக்குன்னு டைப் பண்ணுங்க, கடக்குன்னு டைப் பண்ணுங்க, அடிச்சுட்டு சென்ட் பண்ணுங்க. நம்பர் தெரியுதா உங்களுக்கு? இல்லை, கரெக்ட். இந்த நம்பருக்கு நீங்கள் உங்கள் பதில் அனுப்புங்க. நம்ம ஜபாக்காட்ட வந்து கேட்கும். ஜபாக்கா ஒரு நோட்டில் வச்சுட்டு இருக்காங்க. உங்கள் பதிலுக்கு, சிறப்பான பதிலுக்கு அழகான பரிசுகள் காத்திருக்குது. ஓகேயா? இப்போ நீங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஒரே மொபைல்லேருந்து பல பதில்கள் அனுப்பலாம், தப்பே கிடையாது. ஒரு மொபைல் தான் உங்ககிட்ட இருக்குது, அப்பாட்ட மட்டும் தான் இருக்குது, நாங்கள் எல்லோரும் அனுப்பணும், நோ ப்ராப்ளம், தாராளமாக அனுப்பலாம். அனுப்புறீங்களா? அது மாத்திரமல்ல, இன்னொரு காரியம் சொல்லியிருக்கிறேன். இந்த கீழே நம்பருக்கு நானும் இந்த சண்டே ஜாம் நிகழ்ச்சி பாட்டு பிடிக்க வரேன், நானும் இந்த சண்டே ஜாம் நிகழ்ச்சி கதை சொல்ல வரேன், எங்கள் அண்ணன் வராங்க, எங்கள் அக்கா வராங்க, நாங்கள் எங்கள் சண்டே ஸ்கூல்லாம் சேர்ந்து வரோம், வாங்க உங்களை வரவேற்கிறோம், உங்களுக்கு கட்டாயம் ஒரு விஷயம். ஓகேயா? இந்த நிகழ்ச்சி மூலமாக நீங்கள் பெற்ற எல்லா ஆசிரியர்களுக்காக ஆண்டுக்கு நன்றி செலுத்துங்க. நீங்கள் இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்கள் திறமைகளை தாளந்தை உலகத்துக்கு கொண்டு போகணுன்னா முயற்சி பண்ணுங்கள். நீங்களும் இந்த நம்பருக்கு நீங்கள் எங்களோட தொடர்பு கொள்ளுங்க. உங்களை திறமை தாளந்துகளை வளர்க்க, நீங்கள் ஆவிக்கிற வாழ்க்கையில் முன்னேற நாங்கள் உங்களுக்கு ஒரு விஷயம் காத்துட்ருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியோட கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். நிகழ்ச்சியில் என்ன காரியங்களை கற்றுக்கொண்டோம் அதை என்னோட வாழ்க்கையிலே நம்ம பின்பற்றணும். முதியோர்களை கேள்வி பண்ணக்கூடாது. இல்லை, இது வரைக்கும் நீ கேள்வி பண்ணியிருந்தேன்னா ஆண்டோட்ட மன்னிப்பு கேளு. அன்றைக்கி பிச்சை எடுக்க வந்து தாத்தாவை தள்ளி விட்டு இல்லை, அவர் அவமானம் பேசணும் இல்லை, அப்படி தான் பண்ணியிருந்தேன், மன்னிப்பு கேளு. ஆண்டவரே நான் தப்பு பண்ணிட்டு இனிமேல் செய்ய மாட்டேன். ஜோம் பண்ணுவியா? நான் சேர்ந்து ஜோம் பண்ணலாமா? என் கையை கூப்பி கண்ணு போடுங்க. எங்களோட சேர்ந்து சொல்கிறீங்களா? அன்புள்ள ஆண்டவரே, இந்த சண்டே ஜாம் நிகழ்ச்சிக்காக உங்களுக்கு நன்றி. இனிமேல் பலவீனமான முதியவர்களை, தாத்தா பாட்டியை நான் கேலி பண்ண மாட்டேன். இது வரைக்கும் கேலி பண்ணியிருந்தா என்னை மன்னியுங்க. உங்கள் பிள்ளையா என்னை வளர்த்து கொண்டு போங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன். சூப்பர் பிள்ளைகள், அழகாக ஜெபம் பண்ணிட்டீங்க. குட்டி பிள்ளைகள், நீங்கள் ஜெபம் பண்ணுற காரியத்தை உண்மையிலேயே வாழ்க்கையில் அபியாசப்படுத்த முயற்சி பண்ணணும். சும்மா வாயில் ஜெபம் பண்ணுன்னு சொல்லக்கூடாது. ஓகேயா? சின்சியராக ஜெபம் பண்ணுங்க, அப்படி நடங்க. ஓகேயா? குட்டி பிள்ளைகளா, நம்ம கடைசி நிகழ்ச்சியில் கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். மீண்டும் ஒரு அட்டகாசமான, அழகான, சூப்பரான, இனிமையான, கவர்ச்சியான, மிக பிரயோஜனமான சொல்லிக்கிட்டே போகலாம் அப்படிப்பட்ட நிகழ்ச்சி அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறோம்.
அது வரைக்கும் உங்களிடமிருந்து வணக்கம் கூறிட்டு வருவது உங்கள் ரவி அண்ணன். வணக்கம். பெண்ணின் அடையாளம் பாரம்பரியத்தின் பெருமிதம் இயற்கை வண்ணப்பட்டுகள் மின்னும் பல வண்ணங்கள் நெஞ்சை அள்ளும் பட்டு ஆடைகள் பட்டு ஆடை ஒவ்வொன்றுக்கும் பல கதைகள் ஆடை மழையிலே மனமாடி மகிழுதே செல்வராணி பட்டின் தனித்துவமே மங்களம் தங்குவே மனமகிழ்ச்சி பொங்குமே என்றும் இல்லத்தின் சந்தோஷமே செல்வராணி பட்டு மகால் அழகிய பட்டின் அடையாளம் செல்வராணி பட்டு ஜவுளி அண்ட் ரெடிமேட்ஸ் ஆலங்குளம் தென்காசி. இல்ல அதுக்கப்புறம் சொல்லணும் அப்படிதானே. அவர் வயசான ஆளு ரோல பேருது வேற ஒண்ணு. ஹாய் குட்டி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் கதை கேட்க ஆவலா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம ஒரு கதை